எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, மாரகாதிபதி தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது இடத்துல என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது இடத்துல மாரகாதிபதி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 3 உதாரணங்கள் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மாரகாதிபதி மாரகஸ்தானம் எதுன்னு தெரியணும். இப்போ சர லக்னங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சர லக்னங்கள் அப்படிங்கிறது 1, 4, 7, 10, அதாவது மேசம், கடகம், துலாம், மகரம். இது சர ராசிகள். இதில் லக்னம் விழுந்தால் சர லக்னங்கள். இந்த சர லக்னங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் மாரகாதிபதியாக வருவாங்க. ஓகே. ஸ்திர லக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 2, 5, 8, 11. 2ங்கிறது ரிஷபம், 5ங்கிறது சிம்மம், 8ங்கிறது விருச்சிகம், 11ங்கிறது கும்பம். இந்த ஸ்திர லக்னங்களில் ஸ்திர ராசிகளில் ஏதோ ஒரு லக்னம் விழுகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 2, 5, 8, 11 லக்னம் விழுந்தால் அது ஸ்திர லக்னம்னு சொல்கிறோம். அதுக்கு 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் மாரகாதிபதியாக வருவாங்க. உபய லக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 3, 6, 9, 12. 3ங்கிறது மிதுனம், 6ங்கிறது கன்னி, 9ங்கிறது தனுசு, 12ங்கிறது மீனம். அப்போ இந்த 4 ராசிகளை வந்து உபய ராசிகள்னு சொல்கிறோம். இதில் லக்னம் விழுந்தால் அது உபய லக்னம்னு சொல்கிறோம். அந்த உபய லக்னங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் மாரகாதிபதியாக வருவாங்க. இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சர லக்னத்துக்கு மாரகாதிபதி எப்படி வேலை செய்யும்னு ஒரு எக்ஸாம்பிள், ஸ்திர லக்னத்துக்கு மாரகாதிபதி எப்படி வேலை செய்யுது, உபய லக்னத்துக்கு மாரகாதிபதி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத 3 எக்ஸாம்பிளோடு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாரகாதிபதி அப்படின்னாலே அது என்ன பண்ணணும்னு எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னா, மாரகாதிபதி வந்தால் கண்டம் ஏற்படும், பாதிப்பை கொடுக்கும், லாஸ் ஆகும், உயிருக்கு பிரச்சனை கொடுக்கும், சங்கடங்களை கொடுக்கும், ஆக்சிடெண்ட் ஆகும், இப்படி வந்து நெகட்டிவ் விஷயங்களை வந்து அதிகமாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அப்படி இருக்குதான்னு பார்க்கும்போது ரியாலிட்டியில் அப்ளை பண்ணி பார்த்தா அவங்க சொல்லக்கூடியது வந்து 50% இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் விதிவிலக்கு வந்து இன்னொரு 50% இருக்குது. மாரகாதிபதி தசை, மாரகாதிபதி புத்தி வந்தாலும் நீங்கள் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை நான் வந்து நிறைய ஜாதகங்களை ரிசர்ச் பண்ணி அதில் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண விஷயங்களை தான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். இங்கே வந்து விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னங்கிறது ஸ்திர லக்னம் தானே. அப்போ ஸ்திர லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் மாரகாதிபதியாக வருவாங்க. இப்போ இந்த மாரகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனியோ மாரகாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனோ வந்து 2ஆவது இடத்துல இருக்குது அல்லது 2ஆவது இடத்த பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து சனி வந்து மாரகாதிபதி 2ஆவது இடத்துல இருக்குது, புதனும் மாரகாதிபதி, அது மாரகஸ்தானத்திலேருந்து 2ஆவது இடத்த பார்க்குது. அப்போ 2ஆவது இடத்தோட சனியும் தொடர்பு கொள்ளுது, புதனும் தொடர்பு கொள்ளுது. இப்போ சனி திசையோ புதன் புத்தியோ, புதன் திசையோ சனி புத்தியோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த புதன் இல்லாமல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து புதன் வேண்டாம், சனி மட்டும் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சனி மட்டும் 2ஆவது இடத்துல இருக்குது, ஒரு மாரகாதிபதி மட்டும் தனஸ்தானத்தில் இருக்குது. இப்போ என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். மாரகாதிபதி அப்படிங்கிறது ஒரு கேங் லீடருங்க, ஒரு கொள்ளை கூட்டத்தின் தலைவன். அவரை தான் நீங்கள் மாரகாதிபதின்னு சொல்கிறோம். கொள்ளை கூட்ட தலைவன் இருக்கக்கூடிய வாழ்கிற இடம் இருக்குல்ல, அதை வந்து மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, புரியுதா? கேங் லீடர்கிட்ட ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அந்த கேங் லீடர் தான் அவருக்கு சம்பளம் தரணும். ஒரு கொள்ளை கூட்டத்தின் தலைவன்கிட்ட நீங்கள் வேலை பார்க்குறீங்க. அப்போ கொள்ளை கூட்ட தலைவன் தான் உங்களுக்கு பாஸ். அவர் வந்து உங்களுக்கு வருமானம் அவர் மூலயமா தான் கிடைக்குது. அதுதான் 2ஆவது இடத்துல மாரகாதிபதி இருக்குதுன்னு அர்த்தம், புரியுதா? அப்போ அவர் தான் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குறாரு. இப்போ அவர் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாரா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அவர் நல்லது பண்ணுறாரு. மாரகாதிபதியாகவே இருந்தாலும் அவர் உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு, ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட வேலை பார்க்குறீங்க. அப்போ அவர் யாருக்கு கெட்டது பண்ணுவார் அப்படின்னா, மற்றவங்களுக்கு தான் கெட்டது பண்ணுவார். அவங்க கூட இருக்கவங்களுக்கு வந்து எப்பயுமே யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கொள்ளை கூட்டத்தின் தலைவனாக இருந்தாலும், ஒரு பெரிய தப்பானவனாக இருந்தாலும், அவனை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவன் நல்லதாக தான் பண்ணுவார், நல்லதாக தான் செய்வார். அவருக்கு பிடிக்காதவங்ககிட்ட தான் அவர் வந்து கெட்டது செய்வார். அப்போ இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மாரகாதிபதி சனி வந்தது அப்படின்னா, அது 2ஆவது இடத்துல இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சனியினுடைய கேரக்டர் என்ன, காரகத்துவம் என்னன்னு பார்க்கணும். க்ளீனிங்கு, அதாவது பூமி கடையில் உள்ள பொருட்கள், இப்போ கிழங்கு வகைகள் எல்லாமே பூமி கடையில் கிடைக்குதா, அது மைனிங் சம்மந்தப்பட்ட விஷயம், பூமி கடையில் மைனிங் கிடைக்குதா. அதே போன்று வந்து கல் மணல் எல்லாமே ஜல்லி இதெல்லாமே வந்து சனி தான். துப்புரவு தொழிலாளர்கள், வேலை பார்க்கக்கூடிய ஆளுங்க,
பழைய பொருள்கள் இதெல்லாமே வந்து சனி தான். அப்போ இது சனி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது இந்த மாரகாதிபதி உங்களை பாதிக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து சுடுகாட்டில் நீங்கள் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவர் வந்து சனி சம்மந்தப்பட்ட வேலையை செய்கிறார். ஏன்னா இறந்த பணங்களை வந்து எரிக்கிறார். அதே மாதிரி வந்து துப்புரவு தொழில் க்ளீன் பண்ணுறவராக இருக்கிறவர் வந்து சனி சம்மந்தப்பட்ட தொழிலை வந்து பண்ணுறாரு. அல்லது வந்து க்ளீனிங் கம்பெனி கான்ட்ராக்ட் எடுத்து ஒருத்தர் நடத்துகிறார். அல்லது வேலையாட்களை வச்சு ஒருத்தர் வேலை வாங்குறாரு. அப்படி பண்ணும்போது இந்த சனி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பே கொடுக்காது. 1% கூட பாதிப்பு கொடுக்காதுங்கிறது கேரண்டியாக சொல்ல முடியும் என்னால். இது ஏன்னா ரியாலிட்டியில் அப்ளை பண்ணி பார்த்து நான் சொல்கிறேன். பொதுவாக வந்து எல்லோரும் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கிறாள் நான் கிடையவே கிடையாதுங்க. ரியாலிட்டியில் அது ஒத்து வருதான்னு பார்க்கும்போது மாரகாதிபதியோ மாரகஸ்தானமோ அதனுடைய வேலையை செய்யும்போது பாதிக்காது. இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ இங்கே சனி தான் மாரகாதிபதியாக இருந்து 2வது இடத்துல இருக்கும்போது சனி காரகத்துவ தொழிலில் பண்ணும்போது சனி பாதிக்காது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து சனியினுடைய பாவகங்கள் என்ன? 3ஆம் பாவத்துக்கும் 4ஆம் பாவத்துக்கும் அதிபதி. அந்த 3ஆம் பாவத்தினுடைய வேலையும் 4ஆம் பாவத்தினுடைய வேலையும் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அது மூலிமா வருமானம் வரும். அதுலேயும் வந்து உங்களுக்கு சனி வந்து பாதிக்காது. அப்போ சனி எப்போ தான் பாதிக்கும்? இப்போ வந்து சனி மாரகாதிபதி தசை நடக்குது. இப்போ எப்படி பாதிக்கும் சனி அப்படின்னா, சனி சம்மந்தப்பட்ட தொழில் இல்லாத தொழிலை நீங்கள் பண்ணிங்கன்னா பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சனிக்கு எதிரி இந்த லக்னாதிபதி வந்து சனிக்கு எதிரி. லக்னாதிபதி செவ்வாய் தானே, அவர் சனிக்கு எதிரி. இப்போ சனி தசையோ சனி புத்தியோ நடக்குது அப்படின்னா நீங்கள் செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிங்கன்னா 100% தப்பு, 100% பாதிப்பை கொடுக்கும். எப்படி பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஜிம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஜிம் ஓனராக இருக்கீங்க, ஜிம் ரன் பண்ணுறீங்க, விளையாட்டுத்துறையில் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸில் இருக்கீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, ஃபார்மசியில் இருக்கீங்க, அதே மாதிரி வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்கீங்க, மெஷினரி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கீங்க, சூடு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கீங்க, அதாவது செங்கல் சூளை சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கீங்க. அந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்க அந்த வேலையை மாரகாதிபதி திசையோ மாரகாதிபதி புத்தின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய புத்தியோ சனியினுடைய திசையிலையோ அவங்க செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணும்போது கண்டிப்பாக மாரகத்தை பண்ணுது. அதில் 100% கேரண்டியாக சொல்லலாம். சனி சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கும்போது நீங்கள் செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழிலையோ அந்த செயலையோ நீங்கள் பண்ணிங்கன்னா 100% மாரகாதிபதி மாரகத்தை செய்யும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. எப்போ செய்யாது, அது பாதிக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சனி சம்மந்தப்பட்ட தொழிலாக பண்ணுங்கள். சனி சம்மந்தப்பட்ட 3ஆம் வீடு 4வது வீடு சனியினுடைய வீடு தானே. இப்போ 3ஆம் பாவத்துக்கும் 4ஆம் பாவத்துக்கும் எந்த தொழில் வருதோ அது சனி சம்மந்தப்பட்ட காரத்துவ ரீதியான தொழிலை வந்து 3ஆம் பாவத்துக்கும் 4ஆம் பாவத்துக்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். இப்போ உதாரணத்துக்கு 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது நிலத்தை குறிக்கும், வண்டியை குறிக்கும். 3ஆம் பாவகம் அப்படிங்கிறது ட்ராவலிங்கை குறிக்கும், டாக்குமெண்டேஷனை குறிக்கும். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி வந்து இன்டீரியரை குறிக்கும். அதாவது வந்து ரினோவேஷன் ஒர்க்கு, வீடை வந்து புதுசாக கட்டுறீங்க அப்படின்னா அது 3வது இடம் வந்து அதை குறிக்கும், ட்ராவலிங்கையும் குறிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எழுத்தையும் குறிக்கும். 3வது இடம் வந்து எழுத்து, 4வது இடம் வந்து வீடு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சனி சம்மந்தப்பட்ட தொழிலை நீங்கள் வந்து எழுத்து மூலியமாகவும் வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய தொழிலாகவும் நீங்கள் பண்ணும்போது அது சனி சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? சனி சம்மந்தப்பட்ட தொழிலை வந்து இது 4வது இடங்கிறது வீடு, 3வது இடங்கிறது எழுத்து. அப்போ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் எழுதி செய்யக்கூடிய வேலை, சனி சம்மந்தப்பட்ட வேலையை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த 3ஆம் பாவம் 4ஆம் பாவம் வேலையை செய்யாட்டாலும் பரவாயில்ல, சனி காரகத்துவ தொழிலில் நீங்கள் பண்ணிங்கனாலும் அது உங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுக்கும். அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த இடத்துல புதன் இருக்குன்னு வச்சுக்கிறோம். புதனும் ஒரு மாரகாதிபதி, சனியும் ஒரு மாரகாதிபதி. ஒரு மாரகாதிபதி இன்னொரு மாரகாதிபதியை பார்க்குது 2வது இடத்துல அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் என்ன தொழில் பண்ணணும் பார்க்கும்போது சனியும் புதனும் கம்பைண்டானா என்ன தொழில் வருமோ அதை நீங்கள் வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சனி வந்து கிளீனிங்கு, விவசாயம், கிழங்கு விற்கிறது, அதே மாதிரி வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து சனி குறிக்குதோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. புதன் என்னென்ன விஷயங்களை குறிக்கும் அப்படின்னா டிசைனிங்கு, கணக்கு வழக்கு, ஆடிட்டிங்கு, கம்யூனிகேஷனு, சேல்ஸு, இதெல்லாமே வந்து புதன் குறிக்குது. அப்போ சனி சம்மந்தப்பட்ட தொழிலில் புதன் சம்மந்தப்பட்ட காரத்துவத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சனி வந்து கிழங்கு வகைகளை குறிக்குது. இப்போ கிழங்கு வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, புதன்கிறது சேல்ஸ்.
அப்போ கிழங்கு வகையில் நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா சனி புதனை சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் அது. அதே மாதிரி வந்து சனி வந்து தொழில், புதன் வந்து கல்வியை குறிக்கிறது. அப்போ தொழில் கல்வி அந்த சம்மந்தப்பட்ட தொழில் கல்வியை நீங்கள் வந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தொழில் கல்வினா என்ன? இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங். இப்போ ஒருத்தவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் ஒரு டிசைனிங் தொழில் பண்ணணும். அந்த டிசைனிங்கை வந்து ஒரு சென்டரில், ப்ரைவேட் சென்டரில் வந்து டிசைனிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்களே, இந்த தொழில் போகிறதுக்கு முன்னாடி இந்த தொழிலை பற்றின ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி ட்ரைனிங் சென்டர் வச்சு நீங்கள் நடத்தலாம். சனி புதன் சேர்ந்தா தொழில் கல்வி. இது தொழில், இது கல்வி. தொழில் கல்வி தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். ரெண்டுமே ட்ராவலிங் பிளானட்ஸு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைகளை வந்து வேலைக்கோ படிப்புக்கோ வந்து ஃபாரினில் வந்து நீங்கள் அனுப்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏஜென்சி மாதிரி ஃபாரினுக்கு படிக்க வைக்கிறதுக்கோ ஃபாரினுக்கு தொழில் பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி இருந்து நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா, கன்சல்டன்சி மாதிரி அனுப்புகிறீங்கன்னா அதுவும் வந்து பண்ணலாம், சனியும் புதனும் சேர்ந்தா. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு மாரகாதிபதியும் எந்த கிரகம் வந்து 2 கம்பைண்ட் ஆகுதோ அந்த 2 கிரகம் கம்பைண்டான தொழிலை வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வருமானம் வரும். மாரகாதிபதி மாரகத்தை செய்யாது இந்த வேலையை செய்யும்போது. இப்போ சனி தசை புதன் புத்தி நடக்குது. நீங்கள் செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா 100% கேரண்டியாக சொல்லலாம் உங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, துரோகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த லக்னாதிபதி 2 பேருக்குமே எதிரி. சனிக்கும் எதிரி, புதனுக்கும் எதிரி செவ்வாய். அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழிலை வந்து இந்த டைமில் பண்ணக்கூடாது. இதுதான் இதுக்கு தீர்வு. இது இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தாச்சு. 2வது எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா, ஸ்திர லக்னம் கிடையாது, சரலக்னம். சரலக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் மாரகாதிபதியாக வருவாங்க. இதில் மாரகாதிபதியே மாரகஸ்தானத்திலே இருக்குது. மாரகாதிபதி சூரியன், அது மாரகஸ்தானத்திலே இருக்குது அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இது பாதிப்பை கொடுக்கும், உங்களுக்கு லாஸ் ஆகும், கண்டத்தை கொடுக்கும், பிரச்சனை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டியில் அப்படி கிடையாதுங்க. அது எப்படி பண்ணால் கண்டத்தை கொடுக்கும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நீங்கள் பண்ணலன்னா கண்டிப்பாக கண்டத்தை கொடுக்கும். அது என்ன பண்ணால் கொடுக்காது அப்படின்னா, சூரியனுக்கு கவர்மெண்ட்டை குறிக்கிறது, சூரியனுக்கு அப்பாவை குறிக்கிறது. இப்போ இந்த செயல்பாடில் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது மாரகாதிபதி வந்து. புரியுதா உங்களுக்கு? இந்த மாரகாதிபதி வந்து எப்போ பாதிப்பை கொடுக்காது அப்படின்னா, அதனுடைய வேலையை கரெக்டாக செய்யணும். நீங்கள் அதில் வந்து லஞ்சம் வாங்குறது, அதில் வந்து ஊழல் பண்ணுறது, அதில் வந்து ஏமாத்துறது, சைடில் வந்து சரக்குகளை வந்து விற்கிறது, இந்த மாதிரி வந்து திருட்டு வேலைகளை வந்து பார்க்கும்போது கண்டிப்பான முறையில் மாரகத்தை செஞ்சே தீரும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மாரகாதிபதி ஒரு கிரகமாக இருந்து அது வருமானத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஃபோர்ஜரியோ தப்போ பண்ணவே கூடாது. பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஜெயிலுக்கு கொண்டு போய் உயிர் போகிற அளவுக்கு வந்து பாதிப்பு கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்போ இது வெறும் சூரியனாக இருக்கும்போது நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணும்போது பாதிக்காது. அதில் நீங்கள் வந்து தப்பான முறையில் ஏதோ வருமானம் வருது, தப்பான முறையில் உள்ளவனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த மாரகாதிபதி வந்து மாரகத்தை செஞ்சே தீருங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ இன்னொரு மாரகாதிபதி வந்து சனியாக வர்றார். இப்போ சனி வந்து இந்த இடத்துல வேண்டாம். உதாரணத்துக்கு சனியும் மாரகாதிபதி தான், ஆனால் சனி வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சனி வந்து சூரியனை பார்க்குதா, அப்போ ஒரு மாரகாதிபதி இன்னொரு மாரகாதிபதியை பார்க்குது. சனியும் சூரியனும் எதிரிகள். அப்போ சனி வந்து சூரியனை பார்க்கும்போது வேலையாட்கள்னால தொழிலில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய வேலையாட்கள்னால உங்களுக்கு வந்து மாரகம் ஏற்படும். மாரகம்னா பாதிப்பு ஏற்படும். அது மூலிமா உங்கள் வேலை பறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலைக்காரங்க வந்து உங்களை போட்டு கொடுத்துருவாங்க. அது மூலிமா பிரச்சனையை சந்திப்பீங்கன்னு சொல்லலாம். இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, வேலைக்காரங்களை நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா இந்த இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த எதிரி கிரகங்கள் வந்து மாரகாதிபதியாக வந்து தொடர்பு கொள்ளும்போது 50% கண்டிப்பாக மாரகம் நடந்தே தீரும். எந்த தசாபுத்தி வந்தாலும் அந்த மாரகம் நடந்தே தீருது அப்படிங்கிறத நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஆனாலும் நீங்கள் வந்து உங்கள் வேலையில் உண்மையாக இருக்கணும், வேலைக்காரங்களை அனுசரித்து போகணும். அனுசரித்து போனால் பாதிப்பு இருக்காது. நான் சொல்கிறது வந்து இந்த சனி பார்வை வந்து சூரியனோடு இருந்தால் மட்டும் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த சனி பார்வை இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து இந்த சூரியன் வந்து பாதிப்பை கொடுக்காது. அதாவது நீங்கள் நேர்மையாக இருக்க பட்சத்தில் அதில் நீங்கள் வந்து ஏதாவது சின்ன தப்பு பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் வந்து நீங்கள் மாட்டக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இது சர லக்னத்துக்கு நான் சொன்ன உதாரணம். இப்போ உபய லக்னம் இருக்குது. உபய லக்னத்துக்கு 2வது இடத்துல வந்து
உபய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் மாரகாதிபதி. இப்போ 7ஆம் அதிபதி வந்து 2வது இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது மாரகம் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு பார்த்தா, புதன் சம்மந்தப்பட்ட வேலையை பண்ணால் மாரகம் பண்ணாது. 7ஆம் அதிபதிங்கிறது வாழ்க்கை துணை தானே. அப்போ வாழ்க்கை துணை மூலியமாக தான் வருமானமே வரும். வாழ்க்கை துணையை அனுசரித்து போகணும். வாழ்க்கை துணை மூலியமாக தான் உங்களுக்கு வருமானமே வருது. வாழ்க்கை துணை அனுசரித்து போகலை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் வந்து பாதிப்பு கொடுக்கும். அதனால் வந்து வாழ்க்கை துணையை வந்து நீங்கள் அனுசரித்து போகணும். புதன் சம்மந்தப்பட்ட காரகத்துவ வேலையை செய்யணும். புதன் சம்மந்தப்பட்ட பாவ வேலையும் செய்யணும். இப்போ 3ஆம் இவர் புதன் வந்து எதாவது வரவர்னா 4ஆம் அதிபதியாக வர்றாரு, 7ஆம் அதிபதியாக வர்றாரு. அப்போ 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி என்ன செயல்களை குறிக்குதோ அந்த செயலை வந்து புதன் காரகத்துவ ரீதியாக நீங்கள் பண்ணும்போது உங்களை பாதிக்காது. புதன் காரகத்துவத்தை விட்டுட்டு இப்போ புதன் தசையோ புதன் புத்தியோ நடக்குது, நீங்கள் வந்து வேற ஒரு செயல் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி செய்யலாம் அப்படின்னா, இப்போ குரு சம்மந்தப்பட்ட வேலையை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அல்லது வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்ட வேலையை வந்து நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் செவ்வாய் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வேலைகள், காரக வேலைகளை வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பால் வியாபாரம் பண்ணுறீங்க. புதன் வந்து பால் வியாபாரம் கிடையாது. புதன் வந்து கம்யூனிகேஷனு, டிசைனிங்கு, வரைகிறது, ஆடிட்டிங்கு, அந்த மாதிரி வரக்கூடியது தான் புதன். அப்போ புதன் சம்மந்தப்பட்ட வேலையை பண்ணும்போது மட்டும்தான் அது மாரகாதிபதியாக வரும்போது பாதிக்காது. ஆனால் நீங்கள் வேற ஒரு கிரகத்தினுடைய வேலையை வந்து செய்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து புதன் திசையிலையோ புதன் புத்தியிலையோ இந்த மாரகாதிபதி வந்து பெரிய கண்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ அதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மாரகாதிபதியோ மாரக புத்தியோ நடக்கும்போது நீங்கள் வந்து அந்த கிரகத்தினுடைய வேலையை செஞ்சால் பாதிக்காது. நம்பர் 1. அதில் வந்து தப்பு பண்ணக்கூடாது. அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபோர்ஜரி பண்ணுறீங்க, ஏமாத்துறீங்க, கள்ளத்தனமாக வந்து ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, திருட்டுத்தனம் பண்ணுறீங்க அப்படின்னா மாட்டிக்கிடுவீங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஏமாத்துகிற வேலையை செய்யக்கூடாது. அதனுடைய வேலையை மட்டும்தான் செய்யணும், வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. இதோடு வேறு கிரகம் தொடர்பு கொண்டிருந்தால் இந்த கிரகத்தோடையும் அந்த கிரகத்தோடையும் தொடர்பு கொண்ட வேலையை வந்து நீங்கள் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து வேறு ஏதோ ஒரு கிரகம் வந்து புதன் கூட தொடர்பு கொள்ளுது அப்படின்னா அது நட்பு கிரகமாக இருக்க பட்சத்தில் அந்த 2 தொடர்பு கொள்கிற வேலையை வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு செவ்வாயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செவ்வாயே வந்து புதனை பார்க்குது. செவ்வாய் வந்து 7ஆம் பார்வையாக புதனை பார்த்து புதனோட தொடர்பு கொள்ளுது. இப்போ புதன் வந்து மாரகாதிபதி திசை நடக்குது அப்படின்னா இப்போ வந்து இந்த செவ்வாயும் புதனும் கம்பைண்டான என்ன தொழிலோ அதை நீங்கள் பண்ணலாம். இப்போ புதன்கிறது செவ்வாய்ங்கிறது எலக்ட்ரானிக்ஸு, புதன்கிறது கம்யூனிகேஷன். அப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் எதாவது பண்ணலாம். அல்லது வந்து எலக்ட்ரான் ஜாமான்களை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் இதில் வந்து புதனுக்கு செவ்வாய் எதிரிங்கிறதுனால நல்லது கெட்டது கம்பைண்டாகி தான் வரும். 100% நல்லது மட்டுமே நடக்காது. ஆனால் இப்போ இந்த 2 கிரகங்களும் வந்து நட்பு கிரகங்களாக இருந்து தொடர்பு கொள்ளும்போது அந்த வேலையை நீங்கள் பண்ணும்போது 100% பாதிப்பு வராது. இது பகை அப்படிங்கிறதுனால 50% பாதிப்பை வந்து மாரகாதிபதி திசையும் புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக கொடுக்கும். அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரலக்னம், ஸ்திரலக்னம், உபயலக்னத்துக்கு மாரகாதிபதி எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதில் கடைசி புரியக்கூடிய விஷயம் என்னென்னா, மாரகாதிபதி சொல்லக்கூடிய வேலையை நீங்கள் பண்ணுங்கள். மாரகாதிபதி தொடர்பு கொண்ட பாவங்களினுடைய வேலையை பண்ணும்போது பாதிக்காது. நம்பர் 1. மாரகாதிபதியோடு இன்னொரு கிரகம் தொடர்பு கொள்ளுதுன்னா அது நட்பு கிரகமாக இருக்க பட்சத்தில் அந்த 2ஐயும் கம்பைன் பண்ணி நீங்கள் தொழில் பண்ணால் பாதிக்காது. இதுவே வந்து ஒரு கிரகத்தோடு இன்னொரு கிரகம் தொடர்பு கொள்வது பகை கிரகமாக இருந்தால் அந்த தொழில் பண்ணும்போது 50% பாதிப்பை கொடுக்குது. அடுத்து மாரகாதிபதி திசை நடக்கும்போது அதுக்கு சம்மந்தமே இல்லாத தொழிலை பண்ணிங்கன்னா, உதாரணத்துக்கு சனி மாரகாதிபதியாக இருந்து தனஸ்தானத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் சனி தொழிலை பண்ணாமல் செவ்வாய் தொழிலில் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த டைமில் வந்து 100% பாதிப்பு கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ சனி சம்மந்தப்பட்ட தொழிலே பண்ணுறீங்க, அதில் நீங்கள் வந்து தப்பாக ஏதோ ஒன்று ஃபோர்ஜரி பண்ணுறீங்க, திருட்டுத்தனம் பண்ணுறீங்கன்னா அந்த டைம்லேயும் பாதிப்பை கொடுக்கும். இந்த 4 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதுதான் மாரகாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது. இது எந்த திசை எந்த புத்தி நடந்தாலுமே மாரகாதிபதி திசையில் வந்து இதெல்லாம் நடக்குங்க. இப்போ வேறு திசை நடந்தாலுமே இந்த தனஸ்தானத்தில் என்ன பிளானட் இருக்கோ அது மாரகாதிபதியாக இருந்தாலும் சரி, பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி, இந்த பிளானட்டினுடைய வேலையை நம்ம செய்யும்போது உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வந்தே தீரும். இப்போ 2வது இடத்துல சூரியன் இருக்குன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வந்தே தீரும். 2வது இடத்துல சனி இருக்குன்னா சனி சம்மந்தப்பட்ட காரத்துவ தொழிலை பண்ணிங்கன்னா 100% நல்லது நடந்தே தீரும். 2வது இடத்துல புதன் இருக்குன்னா புதன் சம்மந்தப்பட்ட தொழிலை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது மூலிமா வருமானம் வந்தே தீரும். மாற்றுக்கருத்தே இல்லை, எந்த திசை நடந்தாலும். ஆனால் மாரகாதிபதி திசை நடக்கும்போது வேற ஒரு 2வது இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தொழில் பண்ணாமல் வேற ஒரு தொழில் பண்ணும்போது தான் சிக்கலாகும். இப்போ மாரகாதிபதி எல்லாரையுமே பாதிக்காதுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அது என்ன சொல்ல வருதுன்னு பார்த்து அந்த வேலையை செய்யும்போது பாதிக்காது.
நீங்கள் அதுக்கு எதிர்மறையாக வேலை செஞ்சீங்கன்னா வச்சு செய்யுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள். கண்டிப்பாக 100% ஒத்து வரும். நிறைய ரிசர்ச் பண்ணி தான் அதை நான் சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.